மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். பல உண்மை சம்பவங்களை நீங்கள் சொல்லியிருக்கீங்க நம்ம சேனலில் சூர்யா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சமீப காலமாகவே அவர்கிட்ட நிறைய மாற்றங்கள் தெரியுது. சூர்யாவுடைய இன்னொரு முகத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அது தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எதனால் சூர்யாவுக்கு தொடர்ந்து இந்த சரியை சந்திச்சிட்டு இருக்காரு, அவரை சுற்றி என்ன தான் நடக்குது, எதுக்காக இந்த தவறான முடிவுகள் எடுத்திருக்காரு, ஏன் அப்படி ஒரு திடீர் ஒரு மாற்றம் அவருக்குள்ளே ஏற்பட்டது சார்? பேசலாம் சார். பத்திரிகையில் ஒர்க் பண்ணும்போது நிறைய நடிகரோட பழகிருக்கேன், நிறைய அனுபவங்கள் நிறைய இருக்குது. அதில் நீங்கள் கேட்டது மாதிரி சூர்யா பற்றி பேசணும் அப்படின்னா, சூர்யா ஒரு மாஸ் ஹீரோ, அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் சூர்யாவுக்கு யார் வில்லன்னு கேட்டிங்கன்னா, சூர்யா தான் வில்லன். சூர்யாவுக்கு வில்லன் சூர்யா தான். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய வளர்ச்சி திடீர்னு ரொம்ப பெரிய லெவலில் போகுது. அவருடைய ஃபஸ்ட்டு படம் நேருக்கு நேர், அதில் விஜய் பண்ணியிருப்பார், சூர்யா பண்ணியிருப்பாங்க, வசந்த் டைரக்ஷனில் பண்ணது. அதை செலக்ட் பண்ணதே ஒரு பெரிய கதை, நம்ம இன்னொரு வீடியோவில் பேசிக்குவோம். அதில் ஹீரோ கமிட் பண்ணாங்க. அந்த படத்தினுடைய கேமராமேன் கேவி ஆனந்த் அவர்கள். கேவி ஆனந்த் பெரிய ஒரு கேமராமேன், நேஷனல் அவார்டு வின்னர். ஃபஸ்ட்டு என்ட்ரி 95ல் தேன்மாவின் கொம்பத்துன்னு ஒரு படம் பண்ணார், மோகன்லால் வச்சு, சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அந்த படம் தான் பின்னாடி தமிழில் முத்துன்னு ரீமேக் பண்ணி சூப்பர் ஸ்டார் ரஜினி பண்ணி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன படம் கே ரவிக்குமார், அதில் கேமராமேன் வர்றாரு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த முதல்வன் படம் நம்ம அர்ஜுன் சங்கர் உடைய அதில் பண்ணுறாங்க. பிளாக் பஸ்டர் சினிமாட்டோகிராஃபி அல்டிமேட்டாக இருக்கும். அதில் அப்படி கண்ணாடி மாதிரி இருக்கும் சார். அப்படி நீரோட எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அவருடைய கேமரா ஒளிப்பதிவுலாம். பெஸ்ட்டு கேமரா நேஷனல் அவார்டு 2-3 படத்துக்கு வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் நான். அதற்கு பிறகு முதல்வனில் பண்ணார். அப்புறம் திரும்பி சூப்பர் ஸ்டார் ரஜினியோட இணைஞ்சு த பாஸ், சிவாஜி த பாஸ் அப்படிங்கிற படத்துக்கு பண்ணுறாங்க. கேமராமேன் கேவி ஆனந்த்னாலே அந்த படம் அப்படி குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரியான ஒரு ட்ராக் ஒன்று பண்ணார். மிகப்பெரிய ஒரு கேமராமேன். அதற்கு பிறகு ஒரு டைரக்டராக அவதாரம் எடுக்கிறாங்க. ஏன்னா ஈக்குவல் டு ஒரு டைரக்டர் கேமராமேன். ஸோ அப்போ படம் நிறைய 2-3 படம் கமிட் ஆகும்போது சூர்யா அவருக்கு மைண்டில் ஒரு விஷயம் தோணுது ஒன்று பண்ணும்போது. சரி, அவருடைய ஃபஸ்ட்டு படத்துக்கு நம்ம கேமரா சூர்யாவுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவருக்கு இருக்குது. இப்போ சூர்யாவுக்கு ஒரு கதை ஒன்று ரெடி பண்ணும்போது அயன்னு ஒரு படம் ரெடி பண்ணுறாங்க. அப்போ சூர்யாவிட்ட பேசும்போது பிரமாதமாக இருக்குது சார் கதை, நம்ம சேர்ந்து பண்ணுவோம் சார் அப்படின்றாங்க. அங்கே அந்த அயன் படத்தில் சூர்யா ஒரு மாஸாக காமிச்சிருப்பார். அதுவும் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் ஃபாரின்ல எல்லாம் கொஞ்சம் ஷூட் பண்ணாங்க. ஒரு மாஸ் என்டர்டைன்மெண்ட் படம் பண்ண ஆரம்பித்தா படம் முடியும், அவ்வளோ நீட்டாக கொண்டு போயிருந்தார். இப்போது அயனுடைய மிகப்பெரிய வெற்றி சூர்யா வேறு கடத்துக்கு கொண்டு போச்சு. அப்போ உடனடியாக சூர்யா கேவி ஆனந்த் நம்ம மீண்டும் ஒரு படம் பண்ணுவோம் சார் நம்ம அப்படின்னு சொல்லும்போது அவர் டைம் எடுத்து பண்ணலாங்கிறாரு. சூர்யா ஒரு கதை ரெடி பண்ணிட்டார். சூர்யா சொன்ன ஒன்று அது வித்தியாசமான ஒரு கதை அம்சோடு இருக்குது, டுவெல் ரோல் வேறு. சூர்யா கேட்ட உடனே டபுள் ஆக்ஷனில் நல்லா இருக்குது சார், பரம ஆனந்தம்பி கேரக்டர் நல்லா இருக்குது அப்படி பண்ணலாம் போது அந்த படம் உருவாகுது. ஒரு மதம் என்னென்னா மாற்றான்னு சொல்லி டைட்டில் வச்சுட்டு ட்ராவல் பண்ணுறாங்க. படம் ரிலீஸ் ஆகுது. படம் ரிலீஸ் ஆன உடனே என்ன ஒரு மேட்ரு பேசப்படுதுன்னா, படம் லென்த்தியாக இருக்குது, அப்போ நீங்கள் கொஞ்சம் எடிட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் ஷார்ப் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குங்கிற அளவுக்கு ஒரு பேச்சு போகுது. இங்கே என்ன பண்ணணும்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சார் டைரக்டர்கிட்ட தான் டிஸ்கஷன் பண்ணணும். நீங்கள் ஆஃப்டர் ரிலீஸோ பிஃபோர் ரிலீஸோ கொஞ்சம் லென்த் இருக்குது அப்படின்னா டைரக்டர்கிட்ட சொன்னோம்னா டைரக்டருக்கு தான் தெரியும், ஸ்கிரிப்ட் உருவாக்குனது அவர் தான், அது எங்கே கட் பண்ணலாம் எது தேவையில்லை தூக்கலான்னு சொல்லிட்டு. இது கேவையானது நாலேஜுக்கே போகாமல் சூர்யா அவர்களுடைய அவங்க ஆட்களை வச்சுட்டு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, படம் ரிலீஸ் ஆன உடனே டியூரேஷன் அதிகமாக இருக்கணும், டக்குன்னு எடிட் பண்ணின்னு சொன்னால் ஒரு சட்டன் பீரியடை எடிட் பண்ணி தூக்கிடுறாங்க. இது கேவையானதுக்கு ரிசல்ட் போகலை. அவர் பின்னாடி கேள்வி பண்ணால் ஷாக் ஆகிறாரு. என்னுடைய நாலேஜ் இல்லாமல் நீங்கள் பாட்டு படுத்துட்டோம்னா படம் சரியாக ரிசல்ட் வரல உங்களுக்கு. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கேவானந்தரை கொடுத்துருந்தா கேவையானந்தோட பார்வையில் அதை கரெக்டாக எடிட் பண்ணி கொடுத்துருப்பார். அது இவங்க பண்ணது மிகப்பெரிய தவறு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டர் தெரியாமல் பண்ணுறதே மிகப்பெரிய தவறு. படம் சரியாக ரிசல்ட் வரல, அது ரொம்ப வருத்தமாச்சு. கேவி ஆனந்த் நல்ல ஒரு கண்டென்ட்டை கொடுத்தோம், நம்ம சொதைப்பிட்டாங்க. சரி, சூர்யாவுக்கும் கேவி ஆனந்தருக்கு அங்கே தான் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. ஏன்னா கேவி ஆனந்த் பெரிய கேமராமேன், டைரக்டர் இல்லைன்னா 1000 படம் பண்ணிட்டு போயிடுவார் அவருக்கு. அப்படிங்கும்போது சூர்யாவை பார்க்குறத அவாய்ட் பண்ணிட்டாரு, வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. பட் அதுக்கு பிறகு தான் சூர்யாவே ஃபீல் பண்ணிட்டாரு, என்ன இருந்தாலும் டைரக்டர் நம்ம பண்ணியிருக்கணும், இந்த படம் சரியாக போக காரணம் நம்ம டிபார்ட்மெண்ட்டை வச்சுட்டு நம்ம பண்ணதான் தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி தான் திரும்பி கேவி ஆனந்த்கிட்ட அவர் சூர்யா ஒரு மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. கேவி ஆனந்த் பார்க்குறத அவாய்ட் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் சரி, ஓகே, சூர்யா கூப்பிட்றானுன்னா ஒரு சந்திப்பு வருது. நடந்த விஷயங்களை விட்டுருவோம், நம்ம மீண்டும் ஒரு படம் பண்ணுவோம் சார், நம்ம நீ ஒரு கதை ரெடி பண்ணுங்க. நான் பண்ணும்போது தான் அவர் கேவி ஆனந்த் யோசிக்கிறார், சரி பரவாயில்ல சூர்யாவே சொல்லும்போது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு கதையை உருவாக்குறாங்க. அந்த படம் ரெடி ஆகுது. அது காப்பான்னு சொல்லி டைட்டில் வச்சுட்டு ஒரு படம் பண்ணுறாங்க. அதில் மோகன்லாலும் உள்ளே வந்தார் கேரக்டரில்.
நல்லா அதுவும் பக்கா பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் படம் தான் பண்ணாங்க அதை. அப்போது கேவி ஆனந்தும் சூர்யாவும் நல்ல ஒரு பாண்டிங்கில் ட்ராவல் பண்ணுறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சூர்யா ஒரு மாஸ் வந்து ஆக்ஷன் கமர்ஷியல் ஹீரோவாக மாறினார். பட் இந்த படம் ரிலீஸ் ஆகுது, காப்பான் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகிட்டு கொஞ்சம் எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க அந்த ஒரு டைமில் கொரோனான்ற உலகத்தை மிரட்டின ஒரு வைரஸ் வந்து அட்டாக் பண்ணுது. செகண்ட் அட்டம்ப்ட் ஒரு வைரஸ் வந்தோன்னா அது ரொம்ப ரொம்ப வீரியமான ஒரு இதாக இருந்தது கொரோனா பீரியட். அந்த பீரியடில் தான் கேவி ஆனந்த் அவர்களுக்கு வந்து கொரோனா அட்டாக் ஆகுது. பட் இந்த ஒரு டைமுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கிட்ட எல்லார்ட்டையுமே ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா தன்னுடைய பொண்ணுக்கு வந்து ரொம்ப கிராண்டாக ஒரு மேரேஜ் பண்ணணும், என்னுடைய ஆசை அது ரொம்ப. அதாவது இவர் சினிமாவில் பெரிய பாப்புலேட் ஆகிட்டார் கேவி ஆனந்த், தொடர்ந்து பிஸியாக இருக்கிறாரு, வந்து பிஸியாக இருக்கார், டைம் வேறு இல்லை. இருந்தாலும் இந்த பீரியடில் வந்து பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சு நான் பார்க்கணும் ஆசைப்பட்றேன், இண்டஸ்ட்ரியே எல்லாத்தையும் நான் இன்வைட் பண்ணணுங்கிற அளவுக்குலாம் நிறைய சந்தோஷம், நிறைய விஷயங்களை பேசுகிறார். அவர் அப்பான்ற முறையில் நிறைய விஷயங்கள் பேசுகிறார். சூர்யா கிட்டே இங்கே டிஸ்கஷன் பண்ணுறாரு. அதை கண்டிப்பாக சார் கிராண்டாக பண்ணிடுவோம் நம்ம அப்படிங்கிற விஷயம்லாம் பகிர்ந்துப்படுது. அப்போது கொரோனா இம்மிடியட்டாக அட்டாக் ஆனோன்னா கேவி ஆனந்த் அவரில் 2வது கொரோனா வந்து அட்டாக் பண்ணிடுச்சு. அப்போ கேவி ஆனந்த் என்ன சொல்கிறாங்கன்னா வீட்டில் வந்து தனிமைப்படுத்தப்படுறாரு அவர். அப்போது எனக்கு கொரோனா வந்துருச்சுன்ற விஷயம் தயவுசெய்து இப்போதைக்கு சொல்லிக்க வேண்டாம், சொன்னால் என் மேலே அன்பு இருக்கிறவங்க நிறைய பேர் பார்க்க வந்துட்டாங்கன்னா நம்ம தவிர்க்க முடியாது, அவர்களுக்கு வந்துட்டு சிக்கலாயிடும். அதனால் வந்து இப்போதைக்கு சொல்ல வேணா, ரெக்கவர் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாம் பேசிக்கோ, நம்ம வந்தோன்னா நம்ம பொண்ணு மேரேஜை கிராண்டாக பண்ணிங்கன்னு செலிப்ரேட் பண்ணிங்கன்னா அந்த விஷயங்கள் பேசப்பட்டுருக்காரு. உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கப்படும் போது ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போடுறாங்க. பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போட்டதோட சரி அவருடைய மரணம் தான் வருது. திரையுலகத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சியாக திடீர்னு கேவி ஆனந்த் மரணம்னா அதை வந்து நம்பவே முடியல நிறைய பேருக்கு. என்னாலே நம்ப முடியலங்க. நான் சிவாஜி படம்லாம் கூட இருந்தவங்க, நான் சங்கர் சார் படம் பண்ணும்போது, ஏவி படம் ரஜினி சார் பண்ணும்போது அருமையான மனிதருங்க, சிரிச்சிட்டே இருப்பார். அந்த நேரத்தில் சூர்யா அவர்கள் வந்து அவங்களுடைய மனைவிகிட்டையும் நான் என்னுடைய கேவி ஆனந்த் இது பெஸ்ட் ஃப்ரெண்டு, எனக்கு வெல்விஷர், என்னுடைய வளர்ச்சிக்கு அவர் ஒரு காரணம். சொன்னால் அவர் இல்லைன்னு வருத்தப்படாதீங்க, பட்டு பாப்பாவை நீங்கள் மேரேஜ் பண்ணுறதுக்கான வேண்டிய வேலைகள் எல்லாமே ஏற்படுங்க, நான் உங்களுக்கு இருக்கேன், என்னால் என்ன உதவி பண்ணணும்னு கண்டிப்பாக பண்ணுறேன், என்கிட்ட உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ நீங்கள் தாராளமாக கேளுங்க நீங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறாரு சூர்யா அவர்கள். ப்ராமிஸ் பண்ணிட்டு போகிறோம். இவங்களுக்கு ரொம்ப அந்த நேரத்தில் எதுவும் சொல்ல முடியல, பட் ஓகேங்கிற ஒரு கண்டிஷன் போது சூர்யா ப்ராமிஸ் பண்ணிட்டு போகிறதோட சரி. இதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு பொண்ணுகளுக்கு, ஏன்னா அப்பாவுடைய ஆசையை உடனே பண்ணணுங்கிற ஒரு கட்டத்துக்கு இருக்கு. அப்போது அவங்க மனைவி எல்லாமே சேர்ந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க. பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணி ஃபிக்ஸ் ஆகுது. ஃபிக்ஸ் ஆகும்போது நிறைய பேருக்கு இந்த தகவல் சொல்லப்படுது. ரைட், சங்கர் அவர்களுக்கு எல்லாத்தையுமே தகவல் சொல்லப்படுது. அப்போ சூர்யாவுக்கும், ஏன்னா மேஜர் சூர்யா போர்ஷன் அங்கே இருக்குது அவங்களுடைய பார்வையில், ஏன்னா ப்ராமிஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி, ஃபேமிலியில் ஒருத்தர் இந்த மாதிரி எனக்கு அண்ணா மாதிரி சொல்கிறார், வெல்விஷர்னு எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. அப்போ சூர்யா நாலேஜுக்கு போகும்போது சூர்யா அப்போ வந்து ஒரு வெளிநாட்டில் ஒரு படப்பிடிப்பில் இருக்கார், ஷூட்டிங்கில். இப்போ சந்திக்க முடியல. அப்போது கங்குவான்னு நான் நினைக்கிறேன், நான் கங்குவாவில் இருக்காங்க. அப்போது இவங்க ஃபேமிலி வந்து சூர்யா வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ சிவகுமார் சார் தான் இருக்காங்க. சிவகுமார் சார்கிட்ட போய் பத்திரிக்கையெல்லாம் வச்சுட்டு இது மாதிரி சூர்யா சாருக்கு நாங்கள் வந்து கொடுக்கணும் போது, இல்லை நான் சூர்யாட்ட நான் சொல்லிடுறேன், நான் நீங்கள் இந்த மேரேஜ் பண்ணுற ஃபிக்ஸிங் டைமில் கூட நான் வந்து மும்பை போகிறேன், நான் மும்பை கிட்ட போனோன்னா திரும்பி நான் எந்த வரேன்னு எனக்கு தெரியலப்பா எனக்கு, பட் வரேன்னா சூர்யா கண்டிப்பாக வர்றதுக்கு பேரன் பேத்தி பார்க்க போகிறாரா, பேரன் பேத்தி அது ஜோதியா சூர்யாவோட பசங்களை. அப்போது சூர்யா தகவல் கொடுத்துறோன்னு சொல்லி சிவகுமார் சொல்லிட்டு போயிடுறாரு. சூர்யாவை இவங்க வந்து சந்திக்கிறதுக்கு முடியல, ஃபோனில் கான்டெக்ட் பண்ணவும் முடியல. சிவகுமார்ட்ட சொல்லிட்டுமே அப்பா தானே சொல்லியிருப்பான்னு நம்பிக்கையில் இவங்க இருக்காங்க. பட் மேரேஜ் வேலைகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. வெளிநாட்டில் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு கொடைக்கானலுக்கு சூர்யா வந்துட்டு தான் ஒரு தகவல் வந்துருச்சு. அப்போ மேரேஜ் வந்துருச்சு, மேரேஜ் டேட் ஆயிடுச்சு. பட் இந்த தகவல் சூர்யாவுக்கு போச்சா போகலையான்னு தெரியல. இது ஒரு பக்கம். மேரேஜ் நெருங்குது, சூர்யா வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இவங்க இருக்காங்க. ஆனால் இங்கே வந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா விஜய் சேதுபதி மட்டும்தான் வந்தார். விஜய் சேதுபதி வந்து கேவி ஆனந்த் படத்தில் கவர்னு ஒரு படம் பண்ணாங்க. அவருக்கு வந்து இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு நேரடியாக வரணும்னு சொல்கிறாங்க வீட்டில். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்கம்மா, தயவுசெய்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடுங்க, போதும் நான் வந்துடுவேன் அப்படிங்கும்போது, இல்லை மேரேஜ் பற்றிக்கும் போது முறைப்படி நான் வைக்கணும் விஜய் சேதுபதினு சொல்லி வீட்டுக்கு போய் விஜய் சேதுபதி நேரடியாக வைக்கிறாங்க. கண்டிப்பாக வந்துடுறேன்னு சொன்னார். மேரேஜுக்கு வந்து விஜய் சேதுபதி வந்து கூட இருந்து அரேஞ்ச் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. சூர்யா ப்ராமிஸ் பண்ணிட்டு போனக்கூடிய சூர்யா கொடைக்கானலில் இருந்து மிஞ்சி போனால் 2-3 மணி நேரத்தில் வந்து இறங்கியிருக்கலாம் சென்னையில். இப்போ 10 நிமிஷம் தலையை காமிச்சிட்டு கூட போயிருக்கலாம். நீங்கள் செய்கிறீங்களோ செய்யலையோ வந்திருந்தால் கௌரவமாக இருந்திருக்கும். வாக்கு கொடுத்தாரு, பட் அந்த வாக்கை காப்பாற்றலை சூர்யா அவர்கள். ஏன்னா அவருக்குடைய ஃபஸ்ட்டு படத்துக்கு கேமராமேன், அயன்ற ஒரு படத்துக்கு ஒரு மாஸ் ஹீரோவாக வந்து கிரியேட் பண்ணார். 3 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ணன் சொன்னீங்க, இவ்வளோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னீங்க.
கடைசியில் எதுவுமே சூர்யா கண்டுக்காமல் போனது மிகப்பெரிய ஒரு வருத்தமாக அது அது பேசப்பட்டுச்சு, பார்க்கப்பட்டுச்சு அப்போ. பட் விஜய் சேதுபதி மட்டும்தான் பண்ணிட்டு போனார். இப்படி ஒரு நிகழ்ச்சி கேவி ஆனந்த் மூலமாக. சரி, கேவி ஆனந்துட்டு தான் இப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே கட் பண்ணிங்கன்னா 2வது இயக்குனர் வந்து இவருக்கு இன்னொரு மாதம் கொடுத்தவர் வந்து என்னன்னா கௌதம் வாசுதேவ மேனன். பயங்கரமான சூர்யாவை இப்படியும் காட்ட முடியாது ஸ்டைலாக காட்டின படம். பயங்கர ஸ்டைலாக காமிச்சிருப்பாரு. அந்த படம் கதை ரெடி பண்ணும் போதே வந்து வேற ஒரு ஹீரோவை வச்சு தான் பண்ணுறது மாதிரி கௌதம் மேனன் வந்து பிளான் பண்ணி போனாங்க. அந்த நேரத்தில் வந்து இந்த கதை பிரமாதம் சூர்யா நாலேஜ் போய் தயாரிப்பாளர்கிட்ட போய் சூர்யா பண்ணுறதுக்கான ஒரு விஷயங்கள் நடந்து அது வந்து ட்ரையாங்கிளில் ஒரு மேட்ரு போகுது. ஜோதிகா தான் அவங்க இது பண்ணாங்கன்னு சொன்னாங்களே சார். ஜோதியாவுடைய பேசினாங்க, கலைப்புலி தானிட்ட பேசி கௌதம் மாஸ்டர் பேசிட்டு, ஏன்னா கௌதம் வாசுதேவனுக்கும் ஜோதியாவுக்கும் நல்ல ஒரு நட்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் பேசும்போது பார்த்தோம்னா ப்ரொடியூசர் வந்து சூர்யா வச்சு பண்ணலாமே போது, சார் நான் வேற ஒரு ஹீரோ பெரிய மாஸ், எனக்கு இந்த சப்ஜெக்ட் இந்த கேரக்டர் வந்து பெரிய ஹீரோ பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். சூர்யா வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு, பிரச்சனை இல்லை, ஆனால் இது பவர்ஃபுல்லாக இருக்கும் சார், இது பண்ண முடியாத போது சூர்யா பண்ணுறக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குறாங்க எல்லா பேருமே. ஜோதிகா தான் நம்ம ஏன்னா அப்போ 2 பேரும் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணிட்டு இருந்த ஒரு பீரியட் அவங்க. அப்போது கௌதம் வாசுதேவன் வந்து சரி சூர்யா வச்சு பண்ணுவோன்னு சொல்லி ஒரு டெஸ்ட்டும் வேணால் நீங்கள் ஷூட் பண்ணி பாருங்கள் நீங்கள். அதாவது எப்போவுமே ஒரு 2-3 சீன் வச்சு ஷூட் பண்ணுவாங்க, அந்த மாஸ் சீனை வச்சுட்டு வரத. ஏன்னா இப்போ ஆடிஷன் எடுக்கிறது மாதிரி இப்போ சூர்யா வச்சு பண்ணுறாங்க, சூர்யா நல்லா பண்ணிட்டா அப்படி. அப்போ இந்த கௌதமுக்கு ஓகே நம்ம சூர்யா வச்சே பண்ணலான்னு முடிவு பண்ணுறாரு. அப்படி தான் சூர்யா உள்ளே வர்றாரு. அந்த படம் காக்க காக்க என்ன ஒரு மாஸ் சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்கிறது தெரியும். ஜோதிகா சூர்யோடைய லவ் அங்கே தான் பயங்கர பேஸ்மெண்ட்டு அந்த படத்தில் தான் போடப்படுது. அப்போ தான் சூர்யாவுக்கும் ஜோதியா லவ் இருக்குங்கிற விஷயமே வாசுதேவனுக்கு தெரிய வருது. அவர் அவங்க லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதற்கு பிறகு அப்படியே வர்றாங்க, திரும்பி கௌதம் சூர்யாவுடைய இந்த காம்பினேஷன் நிறையா பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. வாரணமாயிரம் பண்ணாங்க. ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ஒரு கதை சொல்லும்போது தான் அங்கே சூர்யா உள்ளே வராரு. அந்த படம் இன்னும் சூர்யா வேற ஒரு கட்டத்துக்கு கொண்டு போச்சு உங்களுக்கு. ஸோ வாரணமாயிரம் சூப்பர் டூப்பர் படம். அது இந்த லவ் மேட்ரு இதுக்கு இடையில ட்ராவல் பண்ணி போகும்போது சிவகுமார் அவர்களுக்கு தெரிய வரும்போது அங்கே பெரிய பூகம்பமே வெடிக்குது. இல்லை ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்துலாம் தகவல் போகுது. சிவகுமார் சார் அவங்ககிட்ட பேசுகிறாங்க, இவங்ககிட்ட பேசுகிறாங்க, இந்த கல்யாணத்தை நடத்தவே விடக்கூடாதுன்னு சிவகுமார் ஒத்த காலில் நிற்கிறாரு. பட் இதுக்கு மீறி சூர்யா ஒரே வார்த்தை சொன்னது, நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சா உங்களுக்கு மரியாதைப்பா, இல்லைன்னா நான் வெளியில் போய் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சூர்யா தெளிவான முடிவு எடுத்துட்டாரு. வீட்டை விட்டு வெளில போகிறாரு. என்னடா இவ்வளோ பெரிய சிக்கலாக உருவேன்னு சொல்லி சிவகுமார் தான் அப்புறம் தெரிஞ்சவங்ககிட்ட பூரா ட்ராவல் பண்ணி சூர்யா கிட்ட பேச சொல்கிறாங்க. யார் பேசினாலுமே சூர்யா கேட்குற மாதிரி இல்லை. கௌதம் மேனன் வீட்டில் கௌதம் மேனன் வீட்டில் இருந்தார். கௌதம் மேனன் வந்து அவங்க லவ்வுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாரு. அப்போ இல்லை ஜோதியா நல்ல கேரக்டர், நல்ல பொண்ணு தான், ஒரு நடிகை தான், வந்து ஒன்றும் தப்பு இல்லை, விருப்பப்பட்டால் வாழ்ந்துட்டு போகணுமேனு கௌதம் மேனன் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாரு. ஃபுல் சப்போர்ட் பண்ணி சிவகுமார் அவங்கள்ட்டெல்லாம் தகவல் போகுது. வேறு வழியே இல்லை, எந்த திசை திரும்பினாலும் சூர்யா ஒத்துக்கிற மாதிரி இல்லைங்கும் போது தான் அந்த கல்யாணம் நடக்குது. அவங்களோட கல்யாணம் நடக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு பில்லராக இருந்தவர் டைரக்டர் கௌதம் வாசுதேவ மேனன். ஸோ அந்த மேரேஜ் எல்லாம் முடித்துட்டு ஒரு பக்கம் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ 2 படங்கள் வந்து கௌதம் வாசுதேவ மேனன் சூர்யா வச்சு வேற எவ்வளோ கொண்டு போனார்ல சார். 3வது படம் சூர்யா வச்சுட்டு பண்ணலாம்னு சொல்லி கௌதம் வாசுதேவ மேனன் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணுறாங்க. பேச்சுவார்த்தைகள் போகுது. ஏன்னா இந்த கௌதம் வாசுதேவ மேனன் வந்து காக்கைக்கு வந்து சூர்யா கமிட் பண்ணலைன்னா ஒரு மாஸ் ஹீரோவா சூர்யா மாதிரி பண்ணணும்னு வந்து தெரியாது. வாரணமாயிரத்தை வேற ஒரு பெடலில் கொண்டு போனார். அதுலேயும் பெரிய பிரேக். 3வது சூர்யா வச்சு ஒரு பிளான் பண்ணலாங்கும் போது இந்த ஸ்கிரிப்டை சூர்யா என்ன சொல்கிறாருன்னா, சார் நீங்கள் எல்லாம் ஸ்கிரிப்ட் வந்து சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு பவுண்டடாக கொடுங்க சார் அப்படின்னு அங்கே தான் ஒரு செக் வைக்கிறார் சூர்யா. கௌதம் வாசன் தூக்கி வாரி போடுது. என்னடா காக்காக்கு வந்து நீ எதுவுமே கேட்கல, நான் சொன்னதை நீ பண்ணுன்னா படம் சூப்பர் ஹிட் கொடுத்தோம். வாரணமாயிரம் படத்தில் வேற லெவலில் கொண்டே உன்னை காமிச்சோம். இந்த படம் பண்ண மட்டும் பவுண்டட் ஸ்கிரிப்ட் கேட்குறேன் நீயே அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருக்குள்ள ரொம்ப ஒரு மாதிரி ஈகோ கிளாஷ் மாதிரி ஆகுது அவருக்கு. நம்ம ப்ரூவ் பண்ண ஒரு டைரக்டர், உன்னை வேற எவ்வளோ கொண்டு போன டைரக்டர் நான். சூர்யாவுக்கு அந்த 2 படம் தான் இன்ன வரைக்குமே பேசப்பட்டு இருக்கு, உங்களுக்கு இப்போ வரைக்குமே பேசுகிறப்படாது. அப்படிங்கும்போது என்ன சூர்யா அப்படிங்கும்போது, இல்லை சார் நீங்கள் பவுண்டட் நீங்கள் கொடுங்க சார், நான் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டார். இது என்ன அப்படின்னு அவர் ரொம்ப அந்த ஷாக்கில் வந்து மீண்டே வர முடியல. கொஞ்சம் டைம் எடுக்குது. டைம் எடுத்துட்டு திரும்பி சூர்யா மீட் பண்ணலான்னு நினைக்கும் போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு சூர்யா. இதுக்கிடையில் சூர்யாவும் கௌதம் வாசுதேவனும் என்று மீண்டும் படம் செய்கிறான்னு சொல்லி எல்லா மீடியாவும் ஃபோக்கஸ் ஆகிடுச்சு. ரசிகர்களுக்கு எல்லாம் தெரியுது, மக்களுக்கு தெரிய ஒரு விஷயம். இதுக்கிடையில் பார்த்தோம்னா சூர்யா டக்குன்னு ஒரு டைம் கேப் எடுக்கிறார் பார்த்தீங்களா கௌதம் வாசுதேவன். அந்த கேப்பில் என்ன பண்ணுறார் சூர்யா, இதுலேருந்து விலகி போகிறதுக்காக அவரே வந்து டக்குன்னு ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். கௌதம் வாசன் படத்துலேருந்து நான் நடிக்கலைன்ற ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணேன். அது வெளியில் வருது, இண்டஸ்ட்ரியை பற்றிக்கிட்டு எரியுது. என்னையா கௌதம் வாசன் படத்தை சூர்யா பண்ணலாமே
அப்போ 2 பேத்துக்கு என்ன பிரச்சனை, இப்படிலாம் சில விஷயங்கள் பேச ஆரம்பிக்கும் போது தான் கௌதம் வந்து ரொம்ப ஷாக் ஆகி, என்ன சூர்யா நீ கேட்டால் நம்ம திங்க் பண்ணி பண்ணுறதுக்குள்ளாட்டி ஏன் அனௌன்ஸ் பண்ணி கொடுத்த நீயே, நான் சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி விஷயத்த கௌதம் கேட்குறாரு. பட் சூர்யா எதை நோக்கி அந்த விஷயத்த சொன்னாருங்கிறது தெரியல. பட் அதை ட்ராப் பண்ணுங்கிற ஒரே மோட்டிவேஷனில் கொடுத்தாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று பெரிய விஷயமா பேசப்பட்டுச்சு. அதுலேருந்து தான் உங்களுக்கு சூர்யா மேல இருந்த ஒரு நட்பே கௌதம் தூக்கி எறிஞ்சார். வேணாம் இனிமேல் தேவையில்லை பண்ணின்னு சொல்லிட்டு வெளில வந்தார். ஸோ இப்போ கௌதம் மேனனுக்கும் சூர்யாவுக்குள்ள அந்த நட்பு இங்கே விரிசல் வருது சார். அங்கே வந்து பெரிய பிரேக் ஆகுது. இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன மேட்டருக்குள்ளே போயிட்டு வரீங்க. இந்த சூர்யா லவ் மேட்டரில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கும்போது கௌதம் வீட்டில் வந்து தங்கியிருந்தார் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் ஹோட்டலையும் தங்கியிருந்தார். அப்போது இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா சிவகுமார் டோட்டல் இந்த அப்செட்டில் இருந்தார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சூர்யாவுடைய வேறு ட்ராக் மாறி போய்கிட்டு இருக்கான். அப்போது நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பையன் இன்னைக்கு ஒரு மாஸ் ஹீரோவாக இருக்கான், போகிறான்னா எதை நோக்கி போகிறான்னு தெரியலேன்ட்டு ரொம்ப டோட்டல் அப்செட் இருக்கும்போது தான் அவருக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வருது. தம்பி கார்த்திக் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக மணிரத்னம் ஒர்க் பண்ணிட்டு இருந்த பீரியடு, அவர் டைரக்ஷனல் டிபார்ட்மெண்ட்டில் போகணுன்னு தான் அவருக்கு ஆசை. ஆனால் சிவகுமாருக்கு என்ன ஆசை அப்படின்னா, டைரக்ஷன் நீ எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம், ஹீரோ வரதான் கஷ்டம், நான் உன்னை ஹீரோவாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறார். அப்போ தான் என்னென்னா, அமீர் வந்து ஏற்கனவே சூர்யா வச்சு மௌனம் பேசின ஒரு படம் கொடுத்தவர், சூப்பர் டூப்பர் ஹிட் படம் கொடுத்தவர். அவர் ராம்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு, அது மெகா ஹிட் ஆச்சு. அந்த படம் உங்களுக்கு பெரிய அளவில் ஜீவாவுக்கு பெரிய பிரேக் வந்துச்சு. அந்த ராம் ஹிட்டானோடைய ஜீவா என்ன சொல்கிறாருன்னா, ஜித்தன் ரமேஷ் அவரோட அண்ணனையும் என்னையும் வச்சு ஒரு டபுள் ஒரு சப்ஜெக்ட் ரெடி பண்ணுங்கள் சார், அப்பாட்ட சொல்லியிருக்கேன், நான் பிரமாதமாக ஷூட் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிங்கும்போது அப்பாட்ட சொல்லிட்டு நம்ம அமீர் வச்சு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்பா. அப்போ சௌத்ரி நம்பர் 1 ப்ரொடியூசர், பீக்கில் இன்னமும் படம் பண்ணிட்டு இருக்காரு, தெலுங்குலாம் டாப்பு. அப்போ சௌத்ரிகிட்ட சொல்லும் போது அமீர் என்ன சொல்லிட்டாருன்னா, கண்டிப்பாக ஜீவாவையும் நான் ஜித்தன் ரமேஷையும் வச்சு நான் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிடுறேன் சார், பண்ணுவோம் சார்னு சொல்லி சௌத்ரிகிட்டே அமீர் ப்ராமிஸ் பண்ணிட்டார். இப்படி ஒரு ட்ராக் ஒன்று போகுது. இந்த நேரத்தில் சிவகுமார் டக்குன்னு ஒரு ஐடியா வருதுன்னா, சூர்யா வேறு மாதிரி போகிறா, அப்படியே இப்போ கார்த்திகை நம்ம ஹீரோ ஆக்கிடுவோம், அவள் டைரக்ஷன் வேணான்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட வந்துட்டு சொல்லி ஹீரோவாடா ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம்டா அப்படின்றார். அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா, சூர்யாவே வேறு லெவலில் காமிச்சார். மௌனம் பேசியிலும் போது அமீரை கூப்பிட்றாரு, நம்ம தம்பி கார்த்திகை வச்சு நல்ல ஸ்கிரிப்டும் ரெடி பண்ணுங்க, அது நீங்கள் சிட்டி பண்ணாலும் சரி வில்லேஜ் பண்ணாலும் சரி அப்படின்னு சொல்லும் போது தான் அமீர் வந்து இது ரொம்ப நல்ல விஷயம் சார், கண்டிப்பாக நான் பண்ணுறேன், ஆனால் இதெல்லாம் எனக்கு ஒரு சின்ன சிக்கல் இருக்குது, நான் சௌத்ரிகிட்ட ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று நான் ஓரலாக பேசியிருக்கேன், நான் ஜீவா வச்சும் ஜித்தன் ரமேஷ் வச்சு ஒரு படம் பண்ணிட்டேன், அதை முடிச்சுட்டு வந்து நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு அமீர் சொல்லும் போது சிவகுமார் அக்செப்ட் பண்ணல. டைமே இல்லை அமீர், இது தயவு செய்து நீ அது கூட நீ அடுத்து நீ பண்ணிக்க, நீ சௌத்ரிகிட்ட நீ பேசு, தேவையான நான் பேசுகிறேன் நான் அப்படின்னு சிவகுமார் வந்து அமீரை டோட்டலாக பிரெயின் வாஷ் பண்ணுறாரு. இப்போ அமீர் இருந்து அந்த சௌத்ரிகிட்ட பேசணும்னு சொல்கிறோம், சௌத்ரிகிட்ட பேசும்போது பரவாயில்ல அமீர் முடிச்சுட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு அவர் சௌத்ரி சொல்கிறாரு. அப்போ தான் அமீர் ஒரு பக்கா ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கார்த்திகிட்ட கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த ஸ்கிரிப்டை ஒன்று சொல்கிறாங்க. கார்த்திக் மிரண்டு போகிற ஸ்கிரிப்டை கேட்டவுடனே நேராக மதுரையில் போய் 2 மாதம் தங்கிட்டுவான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாரு. படம் முடிக்கிற வரைக்கும் நான் சொல்கிறதா நீ கேட்கணுன்ட்டாரு. ஓகே அப்படின்னா மதுரையில் போய் தங்குற 2 மாதம், அதுதான் பருத்தி வீரன். நடிகத்தில் சிவாஜிக்கு ஒரு பராசக்தி 52 எப்படி உருவாச்சுன்னு பேசப்பட்டிருக்கு, அதே மாதிரி பருத்தி வீரனில் கார்த்திக் மட்டும் இன்ன வரைக்கும் பேசப்பட்டுருக்கு. மெகா ஹிட்டில் அந்த ஒரு படம் தான் அவருக்கு சொல்லப்போனால், அப்படி உருவாகிற படம் தான் அந்த பருத்தி வீரன் உருவாச்சு, சூப்பர் டூப்பர் ஹிட் அந்த படம். சிவகுமார் ஒரு சந்தோஷம், அப்பா நம்ம பதில் வந்து தம்பி ஹீரோ ஆகிட்டான், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அவரு கொஞ்சம் மைண்ட் செட் ஆகிறார். இந்த பக்கம் சூர்யா ஒரு ட்ராக்கு, இந்த பக்கம் கார்த்திக், ஒரு வீடு 2 ஹீரோ உருவாகிட்டாங்க. இதற்கிடையில் வெளியில் அமீர் போய் படங்கள் பண்ணலாங்கும் போது அங்கே ஒரு சின்ன சிக்கல் அமீருக்கு ஒன்று உருவாகுது. அது என்ன அப்படின்னா, பருத்தி வீரர்லேருந்து உருவாகிற ஒரு சிக்கலாக வச்சு சில கோடிகள் வந்து அமீர் தரணுங்கிறது மாதிரியான ஒரு மேட்டர்களில் போய் பேசப்படுது. அமீருக்கு ஒரு ஷாக். இது படம் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் பேசி முடித்து ஃபைனலாக ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக போனதுக்கு பிறகு இப்படி ஒரு சிக்கல் எதுக்கு கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு விஷயம் பேசப்படுது. இங்கே தான் சிவகுமார் ஃபேமிலிக்கும் சூர்யாவுக்கும் அமீருக்கும் சின்ன பிரச்சனை வருது, கார்த்திக் அமீருக்கும் பிரச்சனை வருது, ப்ரொடியூசருக்கும் இவருக்கும் ஒரு பிரச்சனை வருது. எல்லாம் சேர்ந்து அமீரை டார்கெட் பண்ணுறாங்க. இப்போ இன்ன வரைக்குமே அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அமீர் அவர்களுக்கு. அமீர் அவர்களை பொறுத்து பண்ணோம்னா நிறைய விளக்கங்கள் கொடுத்துட்டார். இதில் கார்த்திக்கு மேலே அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆதங்கம் இப்போ வரைக்குமே இருக்குது. என்னன்னு கேட்டால், இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை சூர்யா கூட இதை லேசாக கண்டு காணாத மாதிரி போகிறார். இப்போ போன மாதம் கூட அமீர் வந்து சூர்யா அவர்களை மீட் பண்ணி பேசினார். ஸோ அது ஒரு ட்ராக் இருக்குது. பட் கார்த்திக் வந்து இது சம்மந்தப்பட்ட ஹீரோ ஒன்று பெரிய லெவலில் கொண்டே உட்கார வச்சுருக்கேன், ப்ரொடியூசர் ஒரு பக்கம் என்னை பற்றி பேசுகிறாங்க போது கார்த்திக் வந்து எந்த விதமான ஒரு குரல் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லி அமீருக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம். இன்னும் அந்த பிரச்சனை முடியல, சிவகுமாரும் குரல் கொடுக்கல, அது ஒரு பக்கம் ட்ராக் போய்கிட்டே இருக்கு. இந்த ஒரு விஷயம் போகும்போது இப்போ நெக்ஸ்ட் மேட்டருக்கு வர்றேன். வெற்றிமாறன் ஒரு படம் வந்து டைரக்ட் பண்ணுறாங்க, வாடி வாசல் படம், சூர்யா ஹீரோ.
ஸோ கலைப்புலி தானு வந்து ப்ரொடியூசர். அந்த ஒரு கதையை பேஸ் பண்ணி ஸ்க்ரீன் பிளே ரெடி பண்ணி பக்கா ஒரு ரிலேஜ்மெண்ட் ரெடி பண்ணும்போது இதுக்குள்ள அமீர் நடிக்க வர்றார். இப்போ இங்கே ஏற்கனவே இவங்க ஃபேமிலிக்கு ஒரு சின்ன சிக்கல் ஓடுது. அமீர் நடிக்கிறான்னு சொன்ன உடனே சூர்யா ஒரு கேள்வி கேட்குறார், இந்த கேரக்டருக்கு வேற யாராவது போடுங்க, அமீர் வேண்டாம் அப்படிங்கும்போது வெற்றிமாறன் டென்ஷன் ஆகிறார். அது நீங்கள் சொல்லக்கூடாது, டைரக்ட் பண்ண வேண்டிய டிசைட் அது. இந்த கேரக்டருக்கு அமீர் தான் பண்ணுவார், நான் ஆல்ரெடி ஃபிக்ஸடு. இந்த கேரக்டரை விட்டு அமீர் விட்டு வேறு யாரும் பண்ணுறதுக்கு எனக்கு மைண்டில் வரல சூர்யா, தயவுசெய்து இது அமீர் பண்ணுவார், நீங்கள் ஹீரோ நீங்கள் பண்ணுங்கள். இந்த பக்கம் ஒரு கிளாஷ். சூர்யா மற்ற படங்கள் நிறையா பண்ணும்போது இதுக்கு வேண்டிய டேட்ஸ் அவர் தர மாட்டேங்கிறார், லேட் ஆகுது. கலைப்புலி தானு வந்து வெற்றிமாறனுக்கு ஃபுல் பேமெண்ட்டை கொடுத்துட்டார், அவர் டைரக்ஷன் பேச வேண்டிய அமௌண்ட்டை ஃபுல்லாக கொடுத்துட்டார். ஷூட்டிங் தள்ளுது. இந்த கேப்பில் தான் விடுதலைக்குள்ளே போனார் வெற்றிமாறன். அதை முடிச்சுட்டு வந்து ஃப்ரீயாக வாடிவாசல் ஸ்டார்ட் பண்ணலாம் போது சூர்யா டேட் தரல, சூர்யா டேட் இல்லைன்ட்டார். இப்போ வெற்றிமாறன் ஷாக், என்னைய ஒன்றை நம்பி எல்லாம் பிளான் பண்ணியாச்சு, டேட்ஸ் இல்லைன்னு சொல்லும் போது தான் சூர்யா இங்கே திரும்பி ஒரு செக் வைக்கிற வெற்றிமாறனுக்கு. என்னன்னு கேட்டால், சார் பவுண்டட் ஸ்கிரிப்ட் கொடுங்க சார், நான் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு உங்களுக்கு நான் பேசுகிறேன் சார். அப்போ டேட்ஸ் தராததுக்கு ஒரு காரணம் கேட்டிங்கன்னா, இப்போ வெற்றிமாறன்ட்ட பவுண்டட் ஸ்கிரிப்ட் கேட்குறதுக்கா அப்படின்னு அங்கே ஒரு கேள்வி வருது. இல்லை அமீர் வேணான்றதுக்கா? அமீர் வேணாங்கிறதுக்கா? அமீரை முதல்ல வேணான்னு சொல்லி பார்த்தாரு, இவர் வெற்றிமாறன் கேட்கல, அந்த கேரக்டருக்கு அமீர் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அப்போ இதை லேட் ஆகிறதுக்கு காரணம் அடுத்தடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வெற்றிமாறன்ட்ட பவுண்டட் கொடுத்தா தான் நான் படித்து பார்த்துட்டு சொல்லுவேன் சார் அப்படின்ட்டார். இது எல்லாமே ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பவுண்டட் எதுக்கு? இதுக்கு முன்னாடி வந்து இந்த டைரக்டர் பவுண்டட் கேட்டாரா? கௌதம் மாஸ்டர் மட்டும் கேட்டார். ஸோ அங்கே ஒரு சிக்கல் ஆச்சு அவருக்கு. 2 படம் சூப்பர் ஹிட் கொடுத்த டைரக்டர் கேட்டார். இவர் சூர்யா ஒருவேளை வேணாங்கிறதுக்கு இப்படி ஒரு டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்கிறது தெரியல. கௌதம் கிட்ட எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட்டாச்சு. வெற்றிமாறன் இப்படி கேட்டோன்னு அவருக்கு ஷாக். கலைப்புலி தானுவே கேட்கல, அது ஒரு நாவலை தெளிவு எடுக்கக்கூடிய ஒரு படம், ஸ்க்ரீன் பிளே மாற்றிருக்காரு. அப்போ சூர்யா கேட்டவுடனே இதுக்காக தான் டேட் தள்ளப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிமாறன் நேரம் தானுங்கிட்ட போயிட்டு, சார் இது மாதிரி டேட்ஸ் கேட்குறேன், அவர் இல்லைன்னு சொல்கிறார், என்னன்னு பேசி முடிவு பண்ண சொல்லும் போது தான் சூர்யா வந்து 2026 மே வரைக்கும் எனக்கு பண்ண முடியாது, மேக்கு அப்புறம் பண்ணுவாங்க பேசுவோன்னு தான் சொல்கிறார், டேட் தரல. அப்போ இதுவரைக்கும் நான் சும்மா இருக்க முடியாது சார் அப்படின்னு தான் வெற்றிமாறன் என்ன பண்ணுறாரு, இன்னொரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன் நான் பண்ண போகிறேன் சார் அப்படிங்கும்போது தானு வந்து நீங்கள் இங்கே போயிட்டீங்கன்னா அப்புறம் எனக்கு படம் சார் அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா ஃபுல் அமௌண்ட் வெற்றிமாறன் வாங்கிட்டார். அப்போ நான் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், சிம்பு ஹீரோ, ஆல்ரெடி பேசி வச்சாச்சு, நீங்கள் ஊன்தானே உங்களுக்கு பண்ணுறேன், இல்லைனா தெலுங்கு ப்ரொடியூசர் நான் பேசியாச்சுங்கும் போது தான் அதுதான் அரசன். இப்போ சிம்பு வெற்றிமாறன் கூட்டணியில் தயாரிக்க போகிற படம் அரசன், அதை தானு தயாரிக்கிறார். இப்போ இந்த சம்பளம் கொடுத்ததுக்கு இவர் வந்து டேலி பண்ணிட்டார். வாடிவாசல் தான் அரசனாக மாறிச்சு. வாடிவாசல் வந்து அந்த கதை வேற, அரசன் கதை வேற. இல்லை சார், அரசன் உருவாகிறதுக்கே வாடிவாசல் தான். அது சூர்யா தான் காரணம். அதுக்கு சூர்யாவுடைய இந்த லேட்டு, இந்த பவுண்டரி கேட்டனுடைய விளைவு, அவரை பண்ண மாட்டேன்னு முடிவு எடுத்திருக்காராங்கிறது தெரியல. பண்ணலைன்னா சூர்யாவுக்கு தான் மிகப்பெரிய மைனஸ். ஒரு அழகான ஸ்கிரிப்டில், மண்வாசனை உள்ள ஸ்கிரிப்டில் வெற்றிமாறன் மிகப்பெரிய டைரக்டரில் படம் பண்ணலைன்னா அந்த கதை வேற யாருக்காவது போதான் போகுது, வேற ஒரு ஹீரோ உருவாங்க. ஈகோவில் சூர்யாவுக்கு மிகப்பெரிய மைனஸாக இந்த மாதிரி நிறைய படங்கள் இழந்திருக்காரு, நிறைய டைரக்டர்ஸை வந்து விட்டுருக்காரு. அவர் தோல்வி படங்கள் நிறையா கொடுத்துட்டார். இப்போ சரிங்களா, இப்போ இந்த படத்தினுடைய கேப்பில் தான் வந்து சிம்பு உள்ளே வர்றாரு. சிம்புக்கு ஜாக்பாட்டு, அரசன் வந்தாச்சு. இப்போ அது வேண்டிய வேலைகள் போகுது. இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சூரரை போட்டுன்னு ஒரு படம் கொடுத்தா சுதா கோங்கரா ஒரு டைரக்டர், த பெஸ்ட் டைரக்டர். அவங்க பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி நீட்டாக பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர். மிகப்பெரிய பிரேக் அந்த படம் சூர்யாவுக்கு. அடுத்து சூர்யா வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணுறாங்க, கதையும் கேட்டார், பண்ணலாகும் போது திரும்பி இதே மாதிரியே கதையில் ஒரு செக் வைக்கிறார் சூர்யா. என்னப்பா நீ எல்லாம் பேசி முடிச்சுட்டு பண்ணலாங்கும் போது திரும்பி ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கும்போது அவங்ககிட்டயும் சேம் ப்ராப்ளம். சரி இது சரி வராது. இப்போ அந்த படமும் சுதா கோங்கரா படத்தையும் மிஸ் பண்ணிட்டார் சூர்யா. சூர்யா நடிக்க வேண்டிய கேரக்டர் சிவகார்த்தியன் பண்ணிட்டு இருக்காரு. பராசக்தி படம், அது ஜனவரி 13 ரிலீஸ் படம். 1965 நடந்த ஒரு ரியல் சம்பவத்தின் அடிப்படையில் பண்ணுறாங்க. பிரமாதமாக படம் வந்திருக்கு. இப்போ அந்த படம் மைனஸ் சூர்யாவுக்கு. புரிஞ்சுங்களா? கௌதம் மேனன் படம் போச்சு, சுதா கோங்கரா படம் போச்சு. இப்போ வெற்றிமாறன் படமும் கிட்டத்தட்ட போயிடுச்சுன்னு சொல்லலாம். நம்ம மீண்டும் வருமா வரான்னு தெரியாது, வேற ஹீரோ வந்தாலும் வரலாம். ஸோ தொடர்ந்து இவரை சூர்யா வளர்த்து விட்ட இயக்குநர்கள்ட்ட சில பிரச்சனைகள் பண்ணி பண்ணதனுடைய விளைவுகள் நிறைய படத்தை இழந்திருக்கார். ஸோ இவருடைய மிகப்பெரிய தோல்விக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் இதற்கு அடுத்து அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இப்போது அதை கருப்பு ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கார். விஜே பாலாஜியை வச்சுட்டு டைரக்ஷனில் கருப்பு ஒரு படம் பண்ணுறார். ஸோ இவரோட பாருங்கள், மிகப்பெரிய ஒரு டைரக்டர் லிஸ்ட்லாம் போய் விஜய் பாலாஜி 2 படம் பண்ணி ப்ரூவ் பண்ண டைரக்டர் வந்து மாற்றுக்கிறது இல்லை. பட் இந்த கதையை வந்து வேற ஒருத்தர்கிட்ட போய் இப்போ அந்த கதைக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. இப்போ அது தவிர இப்போ இந்த படம் வந்து கருப்பு பண்ணிட்டு இருக்காரு. கருப்பு கிட்டத்தட்ட படம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு இந்த 2025 தீபாவளி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் தள்ளுது.
நீ இதற்கு முன்னாடி அப்படியே எடுத்துட்டிங்கன்னா ஹரி டைரக்ஷனில் சிங்கம் 1 சூப்பர் டூப்பர் கொடுத்தாரு. 3 படமும் பார்த்தீங்கன்னா சொல்லி டேட் மாறிச்சு. அது சூர்யா ஒரு காரணமாக மாறினார். ஸோ அந்த படம் எதிர்பார்த்த அளவு சிங்கம் 3 படம் போகல. சொல்கிறது ஒரு டேட்டு, திரும்பி ரிலீஸ் பண்ணுறது ஒரு டேட்டு, சூர்யாவுடைய தலையீடு அதிகமாக இருந்தது. அதன் வழியாக அந்த படம் போகல. இப்போ கருப்பு படம் இந்த தீபாவளி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ரிலீஸ் ஆகலை, தள்ளி போகுது. ஸோ ஜனவரி 14 ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணாங்க. இப்போ அதுவும் வரல. இப்போ ஏப்ரல் 14 படம் ரிலீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 டேட்டு மாறினதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னா அதுவும் சூர்யா சம்மந்தப்படுறாரு. இப்போ டோட்டலாக நீங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா இவருடைய படங்கள் இன்றைக்கு ஒரு சரிவை சந்திச்சுட்டு சூர்யா வர்றாருன்னா வளர்த்து விட்ட டைரக்டரில் அவர் திரும்பி கேள்விகள் கேட்டு அவாய்ட் பண்ணுறதனுடைய ஒரு விளைவு தான் இன்றைக்கி சூர்யாவுடைய இந்த சரிவுக்கு ஒரு காரணம். இது இந்த மாதிரி தொடர்ந்ததுனால் கண்டிப்பாக சூர்யா அஜித் விஜய் ரேஞ்சில் இருக்க வேண்டிய ஒரு ஹீரோ இன்றைக்கி எந்த ரேஞ்சில் இருக்காங்கிறத நீங்களே தெரிஞ்சுங்க. ஸோ அடுத்த பொசிஷன் இருக்க வேண்டியவர் இப்போ இல்லை. இதே மாதிரி தொடர்ந்து பண்ணாங்கன்னா சூர்யாவுடைய அந்த மார்க்கெட், அவருடைய லைஃப், சினிமா கரியர் மிகப்பெரிய கேள்விக்குரிய அமையும் தான் நான் நினைக்கிறேன். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கும்போது சிவகுமார் சார் வந்து இவருக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூ வாங்கி கொடுத்தார் இல்லையா? இவர் தான் பாலா கிட்ட கொண்டு போய் ஒரு பிரேக் த்ரூலாம் வாங்கி கொடுத்துருந்தாரு. மேபி இங்கே சிவகுமார் சார் கூட இங்கேயே இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக இவருக்கு இன்னும் கதை தேர்வில் பல உதவிகளை செஞ்சிருப்பார் சார். அவர் பெரிய எக்ஸ்பர்ட் சார் சிவகுமார் சார். கதை கேட்டு அவர் பெரிய ஹீரோங்க. எம்ஜிஆர் கூட சிவாஜி கூட நடித்தவருங்க. இப்போ அவர் கதைகள் கேட்ட வரைக்குமே இவங்க ஹிட் லிஸ்ட்டில் கொடுத்தாங்க படங்கள். என்னைக்கு நாம தான் பெரிய புத்திசாலின்னு சொல்லி ஒரு கேங்கை உருவாக்கி அந்த 4 பேர்கிட்ட சம்மந்தப்பட்ட 4 பேர்கிட்ட கதை சொல்லி அஞ்சாத சூர்யாவும் கார்த்திகை கேட்குற நிலைமைக்கு போய் சிவகுமாரை டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் தோல்வியில் சந்திச்சது. பாம்பே போயிட்டாரு. கடைசியில் பார்க்கணும்னா ஜோதியா பாம்பேல பசங்களோட செட்டில் ஆனோன்னா சூர்யாவும் வந்து நேராக பாம்பே போய் செட்டில் ஆகிட்டாரு. தமிழுடைய இந்த நேட்டிவிட்டி அதனுடைய கான்டாக்ட் கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஹிந்தியில் பெரிய ஹீரோன்னு பார்த்தாரு, அது நடக்கலை அவருக்கு. இப்போ மும்பையிலேருந்து திரும்பி சென்னைக்கு வர்றதுக்காக ஈசிஆரில் ஜோதியாவுக்கு ஒரு பெரிய பங்களா கட்டிகிட்டு இருக்காரு. ஒரு தாஜ்மஹால் மாதிரி பங்களா கட்டுறாரு. வந்ததுக்கு பிறகு தான் அவருடைய அடுத்த கட்டம் தெரியும். பட் அவருடைய அப்பாவுடைய அட்வைஸ் இப்போ 2 பேருமே கேட்கல. சூர்யாவும் கேட்கல, கார்த்திக்கும் கேட்கல. தொடர் தோல்விகளை 2 பேருமே சந்திச்சுட்டு இருக்கான்னு தான் சொல்ல முடியும் சார். எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இவ்வளோ நல்ல ஸ்கிரிப்டை மட்டும் அவர் இழக்கல, நல்ல இயக்குநர்களையும் அவர் இழந்துட்டாரு. நிச்சயமா. ஏன்னா அஜித் விஜய்க்கு அடுத்த இடத்துல இருக்க வேண்டிய சூர்யா இன்னைக்கு வந்து எங்கே இருக்காருன்னே தெரியாத அளவுக்கு ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் இனிமேலாவது அவர் வந்து நல்ல இயக்குனருடைய ஒரு நடிகன் அப்படின்றது அவர் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏன் அப்படி மாறினார்னு தெரில. இனிமேலாவது நிறைய வெற்றி படங்கள் கைக்கிட்ட இருக்குது, நிறைய பெரிய இயக்குனரோட ட்ராவல் பண்ணோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆசை. நன்றி சார். நன்றி சார்.